வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மாநிலங்களவையிலும் நிறைவேற்றம். ஆதரவாக வாக்களித்த அனைவருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி நன்றி. தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் சாலை பணிகளின் முன்னேற்றம். வாரந்தோறும் ஆய்வுக் கூட்டம் நடத்த முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. அதிமுக கொடி சின்னத்தை பயன்படுத்த தடை கோரி எடப்பாடி பழனிசாமி வழக்கு. ஓபிஎஸ் தரப்பு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சந்திரயான் 3 விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் மீண்டும் செயல்படுமா? நிலவில் இன்று முதல் மீண்டும் சூரிய ஒளி படுவதால் இஸ்ரோ விஞ்ஞானிகள் எதிர்பார்ப்பு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்திப்பு. வெள்ளை மாளிகையில் ஜெலன்ஸ்கி தம்பதியருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. இந்தியாவிலேயே முதல் முறையாக 3x3 தேசிய சீனியர் கூடைப்பந்து போட்டி சென்னையில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இயற்கை பேரிடரால் ஏற்பட்ட சம்பா நெற்பயிர் மகசூல் பாதிப்புக்கு இழப்பீடாக 560 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 2022-23 24.45 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் அரசு நிதியின் பங்களிப்புடன் 2319 கோடி ரூபாய் அளவிற்கு காப்பீடு செய்யப்பட்டது. சுமார் 11.20 லட்சம் விவசாயிகள் காப்பீடு செய்த நிலையில் வறட்சி காரணமாக புதுக்கோட்டை, சிவகங்கை உட்பட 6 மாவட்டங்களில் 3.52 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் 33% பயிர்கள் பாதிப்படைந்தன. அதற்கு இழப்பீடாக பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 181 கோடி ரூபாயை 1.87 லட்சம் விவசாயிகளுக்கு தமிழக அரசு வழங்கியது. தற்போது இயற்கை பேரிடரால் 7 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் ஏற்பட்ட மகசூல் இழப்பிற்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இழப்பீட்டுத் தொகையாக 560 கோடி ரூபாய் 6 லட்சம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னை பெருங்குடி மண்டலம் மடிப்பாக்கம் பகுதியில் நடைபெற்று வரும் சாலை மேம்பாட்டுப் பணியை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். ராம்நகர் 3வது பிரதான சாலையில் இருவேறு இடங்களில் 34 லட்சம் செலவில் அமைக்கப்படும் சாலை, ராம்நகர் 7வது குறுக்கு தெருவில் 51 லட்சம் செலவில் நடைபெறும் சாலை பணிகளை பார்வையிட்டார். தகவல் அறிந்து அங்கு திரண்டிருந்த மக்களிடம் அங்கு நிலவும் பிரச்சினை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்தார். சிஎம் எங்களுடைய குறைகள்லாம் கேட்டறிய வந்தாரு. நாங்கள் எங்களுடைய குறைகள் எல்லாம் சொல்லியிருக்கோம், சீக்கிரம் நிவர்த்தி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. மழை பெய்யும் போது ரொம்ப தண்ணி நிற்கும், அது ப்ளஸ் ட்ரைனேஜும் எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்றத சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. கூடிய விரைவில் செய்கிறோன்னு சொல்லியிருக்காரு. அதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இதனிடையே மாநிலம் முழுவதும் நடைபெற்று வரும் சாலை பணிகளின் முன்னேற்றம் குறித்து தலைமை செயலாளர் தலைமையில் வாரந்தோறும் ஆய்வுக் கூட்டம் நடத்த முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். சாலை பணி முன்னேற்றம் குறித்த அறிக்கையினை அளிக்குமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். அதிமுக பெயர், கொடி, இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த தடை கோரிய மனுவுக்கு பதிலளிக்க ஓபிஎஸ்க்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த உரிமையல் வழக்கில் பொதுச் செயலாளர் என தன்னை தேர்தல் ஆணையமும் உயர்நீதிமன்றம் அங்கீகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே அதிமுக பெயரையோ, இரட்டை இலை சின்னத்தையோ, கொடியையோ கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ. பன்னீர்செல்வமும் அவரது ஆதரவாளர்களும் பயன்படுத்தக்கூடாது என உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பதிலளிக்க ஓ. பன்னீர்செல்வம் தரப்புக்கு உத்தரவிட்டு விசாரணையை அக்டோபர் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் யாத்திரை நடைபெற்றது. அவருக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, மத்திய அரசு பட்டியலின மக்களுக்காக கொடுத்த 16,000 கோடி ரூபாயில் தமிழகம் 6,000 கோடியை மட்டும் செலவு செய்துவிட்டு மீதம் 10,000 கோடியை திருப்பி அனுப்பிவிட்டதாக கூறினார். இதனால் பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் கொடுக்கின்ற 1000 ரூபாயும் அமாவாசையை நம்பி ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் 2024 அவங்க ஓட்டு போட்டுருவாங்க. அதில் பிரச்சனை என்னன்னாங்க, அதில் மாநில அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய பணத்தில் ஒரு 2000 கோடி ரூபாய் மோடி ஐயாவுடைய பணம். அது எதுக்கு வந்துச்சுனாங்க, பட்டியலின சமுதாயத்திற்காக எஸ்சி சப்ளான்ல கொடுக்கப்பட்ட பணம். அந்த பணம் எதற்கு மோடி கொடுத்தாருன்னா 2022ல் 16,000 கோடி ரூபாய் கொடுத்தார். அது பட்டியலின சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அவங்க மேல கேஸ் ஆச்சுன்னா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி உதவி. பட்டியலின சகோதர சகோதரிகள் ஹாஸ்டல்ல படிச்சாங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ், அதை உயர்த்துவதற்கு கொடுக்கப்பட்ட பணம். நீங்க நம்ப மாட்டீங்க, கயல்விழி இங்க இருக்கக்கூடிய அம்மையார் அவர்கள்
அந்த துறையினுடைய அமைச்சர். உங்க தொகுதியினுடைய எம்எல்ஏ அந்த துறையினுடைய அமைச்சர். 2022 எஸ்சி சப்ளான் 16,000 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்தாங்க. 10,000 கோடி ரூபாய் செலவு செய்யாம திருப்பி அனுப்பிச்சாங்க. மதுரை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர்கள் மூர்த்தி, பிடிஆர், பழனிவேல் தியாகராஜன் மற்றும் எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது பல்வேறு துறை திட்டங்கள் சார்பாக அதிகாரிகளுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தல்களை வழங்கினார். மேலும் வீரபாண்டி பகுதியில் உள்ள பள்ளியில் காலை உணவு திட்டத்தில் வழங்கப்பட்ட சாம்பாரில் 5 வகையான காய்கறிகளுக்கு பதிலாக ஒரே ஒரு காய்கறி மட்டும் இருந்தது குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்க ஆட்சியருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். சென்னை நெல்லை இடையிலான வந்தே பாரத் ரயில் சோதனை ஓட்டம் வெற்றியடைந்ததாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வரும் 24ஆம் தேதி முதல் திருநெல்வேலி சென்னை இடையே வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளது. இதன் காரணமாக சென்னையிலிருந்து நெல்லைக்கு சோதனை ஓட்டம் நடைபெற்றது. சென்னையில் காலை 7:35 மணிக்கு புறப்பட்ட வந்தே பாரத் ரயில் 3 மணி 13 நிமிடங்களுக்கு நெல்லையை வந்தடைந்தது. திட்டமிட்டதை விட 10 நிமிடங்கள் முன்னதாக, அதாவது 7 மணி 40 நிமிடங்களில் ரயில் நெல்லையை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மின்சார வாரியத்தில் ஒப்பந்த முறையில் பணியாற்றும் 5,493 கேங்மேன் தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி சென்னை கொளத்தூரில் முதலமைச்சர் ஸ்டாலினின் அலுவலகம் முன்பு ஆயிரக்கணக்கானோர் திடீரென முற்றுகை போராட்டமும் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட 800 பேர் மீது சட்ட விரோதமாக கூடுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் பெருவள்ளூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அவர்களில் 4 பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதேபோன்று அண்ணா சாலையில் மின்சார வாரிய அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட 2 பேரை சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாமக்கல்லில் ஷவர்மா சாப்பிட்டு சிறுமி உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள ஹோட்டல்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை நகரில் தொடர்ந்து 3வது நாளாக ராமநாதபுரம், வடவள்ளி, பீளமேடு, கோவை, புத்தூர், சரவணம்பட்டி ஆகிய பகுதிகளில் உள்ள ஹோட்டல்களில் சோதனை நடைபெற்றது. அப்போது பயன்படுத்த தகுதியற்ற 155 கிலோ பழைய இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டு அளிக்கப்பட்டது. இதேபோல் சேலம் மாவட்டத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் கெட்டுப்போன 140 கிலோ இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னையில் மின் இணைப்பு வழங்க லஞ்சம் பெற்ற மின்வாரிய பொறியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். சென்னை பழைய பல்லாவரம் சாலை பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் என்பவர் தனது வீட்டிற்கு மும்முனை மின் இணைப்பு பெறுவதற்காக பெசன்ட் நகரில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தை அணுகியுள்ளார். அவரிடம் இளநிலை பொறியாளரான பாலசுப்ரமணியம் 40,000 லஞ்சம் கேட்டுள்ளார். அதிர்ச்சியடைந்த கிருஷ்ணகுமார் லஞ்ச ஒழிப்புத்துறையினரை அணுகியுள்ளார். பின்னர் அவர்களின் அறிவுரைப்படி கிருஷ்ணகுமார் ரசாயன பவுடர் தடவப்பட்ட 10,000 ரூபாய் மதிப்பிலான நோட்டுகளை பாலசுப்ரமணியத்திடம் தந்துள்ளார். அதனை வாங்கிய போது பாலசுப்ரமணியத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். வேலூர் சித்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சுற்றுச்சுவரில் அமைந்துள்ள எஸ்பிஐ வங்கி ஏடிஎம் மையத்தின் ஷட்டர் மற்றும் பக்கவாட்டு தகடுகளில் மின்சாரம் பாய்ந்துள்ளது. ஏடிஎம் மையத்திற்கு பணம் எடுக்க வந்தவர்கள் இதனை உணர்ந்து அச்சமடைந்துள்ளனர். சிலர் தாமதமாக முன்வந்து முன்னெச்சரிக்கை பதாகை வைத்துள்ளதால் பணம் எடுக்க வந்தவர்கள் அச்சத்துடன் திரும்பி சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவியை மேடவாக்கம் பேருந்து நிலைய பகுதியில் மர்ம நபர் ஒருவர் கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் மாணவியை தாக்கிய கல்லூரி மாணவரான வசந்தை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் 1 வருடமாக பின்னால் சுற்றியும் காதலிக்க மறுத்ததால் மாணவியை தாக்கியதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து வசந்தை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டாரத்தில் சுமார் 1 மணி நேரம் மழை பெய்தது. தேனி மாவட்டம் பெரியகுளம், அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கொடைக்கானலில் கனமழை பெய்ததால் சுற்றுலாப் பயணிகள் அவதியடைந்தனர். மகளிர் இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா மாநிலங்களவையில் ஒருமனதாக நிறைவேறியுள்ளது. நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாநிலங்களவையில் மசோதா மீதான விவாதம் சுமார் 12 மணி நேரம் நடைபெற்றது. விவாதத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 60 எம்பிக்கள் உரையாற்றினர். அதன் பின்னர் மசோதா ஒருமனதாக நிறைவேறியது. மசோதாவிற்கு ஆதரவாக 214 உறுப்பினர்கள் வாக்களித்திருந்த நிலையில் எதிராக எந்த வாக்கும் பதிவாகவில்லை. இதன் மூலம் 27 ஆண்டுகால போராட்டத்திற்கு பின் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா இரு அவைகளிலும் நிறைவேறியது.
மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்த அனைவருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டதன் மூலம் இந்தியாவில் உள்ள பெண்களின் வலிமையான பிரதிநிதித்துவம் அதிகாரத்திற்கான புதிய யுகத்திற்கு கட்டியம் கூறுவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா வெறும் சட்டம் மட்டுமல்ல என்று தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி, இது நாட்டை வடிவமைத்த எண்ணிலடங்கா பெண்களுக்கு செலுத்தப்படும் மரியாதை என்றும் பெருமிதம் தெரிவித்தார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேறியதை பிரதமர் நரேந்திர மோடியுடன் பெண் எம்பிக்கள் கொண்டாடினர். நாடாளுமன்ற கட்டடம் முன்பு பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து வாழ்த்தும் நன்றியும் தெரிவித்த அவர்கள் பின்னர் அவருடன் குழுவாக சேர்ந்து புகைப்படம் எடுத்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நேற்று நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் செப்டம்பர் 18ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒருநாள் முன்னதாகவே கூட்டத்தொடர் முடித்துக் கொள்ளப்பட்டது. அசாம் மாநிலம் குவஹாட்டியில் இருந்து திரிபுரா தலைநகர் அகர்தாலாவுக்கு விமானம் சென்று கொண்டிருந்தபோது விஸ்வஜித் தேவ்நாத் என்ற பயணி எமர்ஜென்சி கதவை திறக்க முயன்றுள்ளார். அருகிலிருந்த சக பயணிகள் அவரை தடுத்து இழுத்து சென்றனர். அப்போது அவர் பயணிகளிடம் தவறாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. விமானம் அகர்தலா விமான நிலையத்தில் தர இறங்கியதும் தேவ்நாத்தை போலீசார் கைது செய்தனர். அவர் போதையில் இருந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. நிலவில் ஸ்லீப் மோடில் வைக்கப்பட்டுள்ள சந்திரயான் 3 விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் மீண்டும் இன்று உயிர் தெழுமா என்ற எதிர்பார்ப்பு இஸ்ரோ விஞ்ஞானிகள் மத்தியில் எழுந்துள்ளது. நிலவுக்கு சந்திரயான் 3 விண்கலத்தை இஸ்ரோ கடந்த ஜூலை 14ஆம் தேதி விண்ணில் செலுத்தியது. அந்த விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் ஆகஸ்ட் 23ஆம் தேதி மாலை திட்டமிட்டபடி நிலவின் தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து லேண்டர் தரையிறங்கிய இடத்தில் இருந்தபடியும் பிரக்யான் ரோவர் நிலவின் மேற்பரப்பில் ஊர்ந்து சென்றபடியும் ஆய்வு செய்து வந்தன. 14 நாட்கள் கழித்து நிலவில் பகல் பொழுது முடிந்தது. லேண்டரும் ரோவரும் ஸ்லீப் மோடில் வைக்கப்பட்டன. இந்நிலையில் நிலவில் பகல் பொழுது வெள்ளிக்கிழமை மீண்டும் தொடங்க உள்ளதால் லேண்டரும் ரோவரும் சூரிய சக்தி மூலம் மின்சக்தியை உற்பத்தி செய்து மீண்டும் விழித்தெழ வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. கனடாவில் காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்ட சம்பவத்தில் விசாரணைக்கு இந்திய அரசு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே பயங்கரவாதிகள் மற்றும் பிரிவினைவாதிகளின் புகலிடமாக கனடா திகழ்வதாக இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அரிந்தம் பாக்சி விமர்சித்துள்ளார். காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி கடும் தண்டனை பெற்றுத்தர கனடாவுக்கு அமெரிக்கா உறுதுணையாக இருக்கும் என்று அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலிவான் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் கனடா பிரதமரின் குற்றச்சாட்டுகள் மிகுந்த கவலை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கனடாவில் உள்ள அமெரிக்க தூதரை தொடர்பு கொண்டு இவ்விவகாரத்தில் கனடாவின் விசாரணைக்கு உதவுவோம் என்றும் இந்திய அரசுடன் தொடர்பில் இருப்போம் என்றும் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலிவன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் அடுத்த ஆண்டு இந்தியா செல்லவுள்ள நிலையில் இதுகுறித்து மேலும் எதுவும் கூற முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வாஷிங்டன் நகரில் சந்தித்து பேசினார். முன்னதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்தார். அவரை செனட் தலைவர் உள்ளிட்டோர் வரவேற்று அழைத்து சென்றனர். பின்னர் வெள்ளை மாளிகை சென்ற யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வரவேற்றார். ரஷ்யாவின் போரால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள யுக்ரைன் நாட்டிற்கு அமெரிக்கா மேலும் $325 மில்லியன் ராணுவ உதவி அறிவித்துள்ள நிலையில் அதிபர் ஜோ பைடனை ஜெலன்ஸ்கி சந்தித்து பேசினார். வெள்ளை மாளிகை சென்ற ஜெலன்ஸ்கி தம்பதியருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. சீனா சென்றுள்ள சிரிய அதிபர் பஷர் அல் ஆசாதிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிரியாவில் நடைபெற்ற உள்நாட்டுப் போரில் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். இதையடுத்து அந்நாட்டின் மீது பொருளாதார தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிய நாடொன்றுக்கு சுற்றுப்பயணமாக சிரிய அதிபர் சீனா சென்றுள்ளார். கடும் பனிமூட்டம் காரணமாக சீன விமானத்தில் ஹென்சோ நகருக்கு சென்ற சிரிய அதிபருக்கு வண்ணமயமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சீன அதிபரை சந்திக்கவுள்ள சிரிய அதிபர் ஆசிய விளையாட்டுப் போட்டி தொடக்க விழாவில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் 3x3 தேசிய சீனியர் கூடைப்பந்து போட்டிகள் இன்று தொடங்குகிறது. சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இப்போட்டி நடைபெறவுள்ளது. இதையொட்டி சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கூடைப்பந்து சம்மேளன தலைவர் ஆதவ் அர்ஜுனா தமிழ்நாட்டில் சர்வதேச போட்டிகள் அதிகமாக நடைபெறுவது பெருமை அளிப்பதாக கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மாநிலங்களவையிலும் நிறைவேற்றம். ஆதரவாக வாக்களித்த அனைவருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி நன்றி. தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் சாலை பணிகளின் முன்னேற்றம். வாரந்தோறும் ஆய்வுக் கூட்டம் நடத்த முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. அதிமுக கொடி சின்னத்தை பயன்படுத்த தடை கோரி எடப்பாடி பழனிசாமி வழக்கு. ஓபிஎஸ் தரப்பு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சந்திரயான் 3 விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் மீண்டும் செயல்படுமா? நிலவில் இன்று முதல் மீண்டும் சூரிய ஒளி படுவதால் இஸ்ரோ விஞ்ஞானிகள் எதிர்பார்ப்பு.
அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்திப்பு. வெள்ளை மாளிகையில் ஜெலன்ஸ்கி தம்பதியருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. இந்தியாவிலேயே முதல் முறையாக 3x3 தேசிய சீனியர் கூடைப்பந்து போட்டி சென்னையில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.